கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். பிள்ளைங்களை வளர்க்கறதுன்றது ஒரு கலை. ஆனா இன்னைக்கு அநேகர் இதை புரிஞ்சிக்காம தோற்று போறது வாடிக்கையாயிடுச்சு. தேவன் நம்மளை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைங்களை கருவுல இருந்தே பாதுகாப்போட வளர்க்கிறது நம்மளுடைய கடமை. பிள்ளைங்க வளரும்போது அவங்களுக்கு தேவையான உணவை வீட்டிலேயே தயாரிச்சு கொடுக்கறதும், படிக்கிற நேரத்துல சொல்லி கொடுக்கறதும், அவங்க மேல அக்கறையும் கவனமுமா இருக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆனா சில பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து வளர்க்காம, பிள்ளைங்க என்ன உடுத்துறாங்க, எப்படி உடுத்துறாங்கன்றதுல தனி கவனம் செலுத்தாம இருந்துட்டு, இப்ப எல்லாம் இதுதான் ஃபேஷன்னு சொல்லி தேவையில்லாத உடலை காட்டக்கூடிய உடைகளை வாங்கி கொடுக்கறதும், பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுட்டு அவங்கள கண்டிச்சு வளர்க்காம, பின்னாடி அவங்க கெட்டு போனதுக்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போறதும் இன்னைக்கு அநேக பெற்றோர்களுடைய நிலைமையா இருக்குது. ஒரு குடும்பத்துல பிள்ளைங்களை வளர்க்கறதுல தந்தை தாய் ரெண்டு பேருக்குமே சம பங்கு இருக்குது. ஆனா தாயை போல பிள்ளைன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? அவங்க தான் அதிக நேரம் பிள்ளைங்களோட இருக்க முடியும். அவங்களுடைய கண்காணிப்புல தான் பிள்ளைங்க சரியா வளர்க்கப்பட முடியும். அதனால இன்னைக்கு நாம இதை இன்னும் ஆழமா நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு கிராமத்துல தன்னுடைய 1.5 வயசு மகனை கூட்டிக்கிட்டு ஒரு தாய் ஆற்றுக்கு குளிக்க போயிருந்தா. ஆற்றங்கரையில மகனை உட்கார வச்சுட்டு துணிகளை துவைக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல ஆற்று நீர்ல ஏதோ பளபளப்பா மிதந்து வர்றத பார்த்து வேகமா நீந்தி போய் அதை அடைஞ்சா. ஆனா அது ஏதோ ஒரு மினுமினுப்பான கலர் பேப்பர்னு தெரிஞ்சதும் அதை விட்டுட்டு கரைக்கு வந்தா. வந்து பார்த்தா கரையில உட்கார வச்சிருந்த பிள்ளைய காணோம். பதறி போய் எல்லா இடத்துலயும் தேடினான். அந்தோ பரிதாபம், குழந்தை ஆற்று நீர்ல அடிச்சு செல்லப்பட்டிருந்தான். பிள்ளைய விட ஏதோ தேவையில்லாத காரியத்தை முக்கியம்னு நினைச்சு போய் பிள்ளைய இழந்து போனான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக தாய்மார்களுக்கு பிள்ளைய விட ஆபீஸ் வேலை, டிவி சீரியல்கள், பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களோட தேவையில்லாத பேச்சு தான் முக்கியமா தோணுது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே வேக வேகமா சமையல முடிச்சிட்டு டிவி பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து வரிசையா சீரியல் பார்க்கக்கூடிய தாய்மார்கள் இன்னைக்கு அநேகம் பேர். அவங்க சீரியலை பார்க்கணுன்றதுக்காகவே பிள்ளைங்களை டியூஷன் அனுப்பக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. டிவிக்காரங்க அவங்க பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக கண்ட கண்ட கதைகளை சீரியல்னு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அத வேலையை விட்டு பார்க்கக்கூடிய நம்மளுடைய தாய்மார்களை என்னன்னு சொல்றது? தாங்க ஊர்க்கதை பேசணுன்றதுக்காகவே அந்த நேரத்துல பிள்ளைங்கள நீ போய் டிவி பாருன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. வேதம் ஒரு தாய்க்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? தன் பிள்ளைக்கு தயையுள்ள போதகம் பண்ணுகிறவளாக இருக்க வேண்டும்னு நீதிமொழிகள் 31:26 சொல்லுது. பிள்ளைங்க தவறு செய்யும் போது கடிஞ்சுக்கிட்டு புத்தி சொல்லி தேவைப்படும் போது பிரம்ப கையாடுறவளாவும் இருக்கணும். அதே நேரத்துல அன்போடையும் பொறுமையோடையும் நடந்து கொள்றவளாவும் திகழணும். எல்லாவற்றிற்கும் மேலா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை சொல்லி கொடுக்கணும். பிள்ளை வளர்க்கறது எல்லாம் என்னுடைய வேலை மட்டும் இல்லைன்னு நினைச்சு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விடாதீங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். பிள்ளைங்க கெட்ட நண்பர்களோட சேர்ந்து விடாதபடிக்கு, கெட்ட பழக்கங்களை கற்று விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியா அவர்கிட்ட மன்றாடணும். பிள்ளைங்களுடைய தாளந்துகளை கண்டறிஞ்சு அதை உற்சாகப்படுத்தணும். அதை உலக காரியத்துக்காக பயன்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்குன்னு பயன்படுத்தும்படியா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கற்றுத் தரணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில் வராதபடி பிள்ளைங்களை வளர்க்கணும். சில நேரங்கள்ல பெற்றோர் பேசுறத கேட்டு பிள்ளைங்களும் அதை வேகமா கத்துப்பாங்க. பிள்ளைங்க முன்னாடி அப்படியேப்பட்ட வார்த்தைங்களை பேசாதபடி உங்களை நீங்க காத்துக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. குடும்ப ஜெபத்துல பிள்ளைங்களும் ஜெபிக்கட்டும். சத்தமா ஜெபிக்கும் போது அவங்க இன்னும் ஆழமா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவாங்க. இத செஞ்சு வளர்த்தா உங்க பிள்ளைங்க எழும்பி உங்களை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. இத வாசிச்ச பிறகாவது உங்களுடைய பிள்ளைங்கள கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைங்களா வளர்க்க பிரயாசப்படுங்க. தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.